ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கோல்டு இடிஎஃப்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா கோல்டு விலை ஏறுது ஓகே, பட் சில்வர் ஏன் இவ்வளோ ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின். ஓகே, அதுக்கு என்ன ரீசன்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். 2 ஜனவரி 2026 வந்து சைனா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க நாட்டில் வந்து சில்வர் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த நியூஸ் வந்ததுலேருந்து பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக 2027 வரையும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் வந்து சைனா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் சில்வர் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து மெக்சிகோ இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது சைனா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சைனாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், எம்ஓஎஃப்காம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து நியூ செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வராங்க. அந்த நியூ செட் ஆஃப் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 44 கம்பெனிஸ் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கம்பெனிஸ்லாம் ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் படி 44 கம்பெனிஸ் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணனால சின்ன சின்ன கம்பெனிஸால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் வந்து சப்ளையோட ஜாஸ்தி ஆயிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க புதுசாக கொண்டு வந்த ரூல்ஸ் தான். ஓகே, ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஜான்வரி 2 2026 வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வேர்ல்ட் லெவலில் சில்வருக்கு டெஃபிஷிட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி குளோபல் சில்வர் டெஃபிஷிட் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் அவுன்ஸ் ஆல்ரெடி டெஃபிஷிட்ல தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி டெஃபிஷிட்ல இருக்கும்போது இப்படி ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இன்னும் வந்து சில்வருக்கான டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, பட் சப்ளை கம்மியாக இருக்குது. ஆனால் சைனா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இவ்வளோ டிப்ளமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுங்கிறது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி அக்டோபர் 2024 வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அந்த டைமில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ ட்ரம்ப் வந்து நிறைய டேரிஃப்ஸ் போட்டிருந்தாங்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும். ஸோ இவங்க வந்து தனக்கு வந்து இந்த அட்வான்டேஜ் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை அட்வான்டேஜாக மாற்றி அதை எக்ஸ்போர்ட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோன்னா ட்ரம்ப்புக்கு வந்து செக் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா சைனாவில் போடுற டேரிஃப்ஸ் மட்டும் ரோல் பேக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சைனா வந்து டிப்ளமேட்டிக்காக மூவ் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நிறைய இயர்ஸ் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க சரி ஓகே இதெல்லாம் இருக்குது, பட் சில்வர் என்ன யூசேஜ் இருக்குது, வெறும் ஜுவல்லரி தானே, காயின்ஸ் தானே, இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சில்வர் வந்து இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த 20 இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சில்வரோட யூசேஜ் இருக்குது எக்ஸ்டென்சிவாக. உங்களுக்கு எவ்ரி இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்பெசிஃபிக்காக யூசேஜ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். யூசேஜ் ஆஃப் சில்வர் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, இன் சோலார் எனர்ஜி, சோலார் பேனல்ஸ்க்கு சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் கேட்டகரி வைஸ் இந்த 20 இண்டஸ்ட்ரீஸ்லும் எப்படியெல்லாம் சில்வர் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவலி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ இருக்கிற டவுட், ஓகே இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து சில்வர் ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ரீசன் பார்த்துட்டோம். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண போகிறோம்? 2 கேட்டகரியில் வருவோம். சில பேர் ஆல்ரெடி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் சொல்கிறது எதுவுமே ஃபிசிக்கல் ஃபார்மில் சொல்லலை, இந்த ஃபார்ம் ஆஃப் இடிஎஃப்ஸ். ஓகே, சில்வர் பீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து இல்லை இப்போதான் ட்ரெண்ட் வந்து இப்போ இந்த 1 இயராக தானே இப்படி இருக்குது, ஸோ இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 கேட்டகரியில் ஒரு கேட்டகரியில் தான் வருவீங்க. சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்டட்னா நீங்கள் ரொம்ப லாங் டேர்ம்க்கு தான் இது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படியும் கரெக்ஷன் ஆகும்போது திருப்பி நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தீங்களோ அதை திருப்பி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அக்டோபர் 2025 வந்து கிட்டத்தட்ட 191 rupees per கிராம் வரையும் பீக் ப்ரைஸ் போணுச்சு. பட் அக்டோபர் எண்டில் வந்து நியர்லி 20% ஃபால் ஆகி 151 per கிராம் வரையும் ஃபால் ஆச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து சப்போஸ் அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா 151 rupees per கிராம் ஃபாலோ ஆகும்போது கண்டிப்பாக பேனிக் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ சில்வர் போர்ட்ஃபோலியோ வந்து 20% டவுனாக காட்டிருக்கும்.
இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் வந்து 191 rupees போகும்போது பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த 20% டிக்ளைனில் வந்து நிறைய பேர் எக்ஸிட் ஆயிருப்பாங்க பயத்தில். ஓகே, அதுதான் வந்து ஒரு ரெண்டு சைக்காலஜி இருக்குல்ல நமக்கு, கிரீட் அண்ட் ஃபியர்னு ரெண்டு சைக்காலஜி சொல்லுவோம்ல, தட் இஸ் பேனிக் செல்லிங் அண்ட் பேனிக் பையிங். இது ரெண்டுமே நமக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்துட்டு வேணா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பட் அசம்ஷன் என்னன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னும் சில்வரோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் போகும். பட் எனி ஸ்டாக் வந்து வெர்டிக்கல் லைனில் இருக்குது, அதில் ப்ராஃபிட் புக்கிங் நடுவில் நடந்துட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு திருப்பி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரி கரெக்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நியூ இன்வெஸ்டர், ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர், இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நம்ம பீக் ப்ரைஸில் இருக்கோம். ஸோ உங்களோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இப்போ போடக்கூடாது. அதுதான் வந்து பேனிக் பையிங். ஓகே, எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது. உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எவ்வளோ அலாட் பண்ண போறீங்க, இடிஎஃப்ஆ எவ்வளோ ஒன் டைம் போட போறீங்களா, எஸ்ஐபியை போட போறீங்களா, என்ன அமௌண்ட் போட போறீங்கிறது நியூவாக போடுறவங்க முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஃபோமோ அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, நம்ம இந்த ரேலியை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா சப்போஸ் அக்டோபரில் ஃபால் ஆன மாதிரி நடுவில் ஏதாவது கரெக்ஷன் ஆகி ஃபால் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேனிக் செல்லிங் கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. ஸோ உங்களோட ஓவரால் டிமேட் அக்கௌண்ட் போர்ட்ஃபோலியோவில் 10 to 20% நீங்கள் வந்து இந்த மாதிரி மெட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அலாட் பண்ணலாம். ஆல்ரெடி 21 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் நியூ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி சேலரியில் 5 to 10% நீங்கள் வந்து மெட்டல்ஸ்க்காக அலாட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் வியூ என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் மெட்டல்ஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரெண்ட்ஸ். ஓகே, எந்த கண்ட்ரி எப்போ என்ன பாலிசி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கோல்டு சில்வர்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே லாங் டேர்முக்கு தான். இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் ஒரு டேட்டா இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎஸ்டிலையும் இந்தியன் ருபீஸ்லையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். நான் 5 years and 20 years எடுத்துக்கிறேன். ஸோ சில்வர் பெர்ஃபார்மன்ஸ் 5 years வந்து ஐஎன்ஆரில் வந்து 363% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் யூஎஸ் டாலர்ஸில் வந்து 272% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் வே வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து 5 year வந்து 219% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேறஸ் இன் யூஎஸ்டி 156% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் நமக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே இந்தியன் மார்க்கெட் ஸ்டெடியாக சில்வரை பொறுத்தவரையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது 20 years கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பீக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அட் அ டைம் போடக்கூடாது. அண்ட் எவ்ரி கரெக்ஷனில் கண்டிப்பாக குவான்டிட்டி ஆட் பண்ணும். அப்போ தான் வந்து ஆவரேஜ் உங்களுக்கு ஆகும். ஏன்னா கோல்டு பேஸ் சில்வர் பேஸுங்கிறதுலாம் நீங்கள் ஸ்டாக் வாங்குற மாதிரி தான். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து இடிஎஃப்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி யூனிட்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஸ்டாக் மாதிரி நீங்கள் சார்ட் பார்க்கலாம், உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஸ்டாக்லாம் வாங்குனீங்கன்னா எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோ பேஜில் வருதோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக் மாதிரி ட்ரீட் ஆகி அங்கேயே வரும். நீங்கள் செல் கொடுத்துட்டு சேம் டே செல்லிங் பண்ணி என்கேஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த சில்வரோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி இயர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. மல்டி இயர் பிரேக் அவுட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து இயர்லி டைம் ஃப்ரேம் வச்சிங்க அப்படின்னா இப்போ 1980ல் இந்த லெவல்ஸ் வரையும் போயிருக்கு. அகெயின் 2011ல் இந்த லெவல்ஸ் வரையும் போயிருக்கு. இப்போ 25ல் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் 1980 லெவல்ஸ் 2000 லெவல்ஸ்லாம் தாண்டி இது மேலே போகுது. ஓகே, இது நான் வந்து சொல்கிறது யூஎஸ்டியில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது மல்டியர் பிரேக் அவுட், நீங்கள் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மல்டியர் பிரேக் அவுட்டுங்கிறது அந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் டெக்னிக்கலாக. ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இந்த சார்ட்லாம் பார்க்க தெரியாது, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக புதுசு, பட் கோல்டு சில்வர் விலை ஏறிட்டே இருக்குது, இன்னும் ஏறும்னு சொல்கிறாங்க, அதனால நான் ஃபிசிக்கலாக தான் கோல்டு அண்ட் சில்வர் வாங்க போகிறேன் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா சில விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு கோல்டு நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இது எல்லாம் பண்ணும். ப்ளஸ் வாங்கிட்டு வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, வீட்லையா இல்லை லாக்கர்லையா, என்ன சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 10 years கழிச்சு நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க, 10 yearsல டபுள் ஆகுது, ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
நீங்க போய் ஒரு கடையில குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச்ல தான் அன்னைய ரேட் கோல்டுக்கு மாத்துவாங்களே ஒழிய, கேஷ் வந்து மேக்ஸிமம் ஷாப்ஸ்ல குடுக்க மாட்டாங்க. அப்படியே குடுத்தாலும் கேஷ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அன்னைய ரேட்டுக்கு குடுக்க மாட்டாங்க. அதுல வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. இல்ல நீங்க கோல்டு சிட்டா போடுறீங்க அப்படின்னா, ஓகே எனக்கு அதுல மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ்லாம் வராது அப்படின்னு நினைச்சுட்டு, அகைன் உங்களுக்கு பிசிக்கல் கோல்டு எடுத்து எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும். அண்ட் கோல்ட் ஷீட் நீங்க போடுறது வந்து எதுவுமே செபி ரிஜிஸ்டர்டு ரெகுலேட்டட் இது கிடையாது. எல்லாமே பிரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தான். அந்த ரிஸ்க்கும் நீங்க கேரி பண்றீங்க. அதே மாதிரி தான் சில்வர். அட்லீஸ்ட் கோல்டுக்கு வந்து நம்ம வந்து ரீசேல்னு ஒன்று நினைச்சாவது பார்க்கலாம். பட் சில்வர் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எங்கேயாவது போய் என்கேஷ் பண்ண முடியுமா சில்வரை? கண்டிப்பா பண்ண முடியாது. அண்ட் ஸோ அகெயின் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் உண்டு வெளியே கேஷுக்கு நீங்கள் என்கேஷே பண்ண முடியாது. ஸோ லிக்விடேட் பண்ண முடியாது. அண்ட் அட்லீஸ்ட் கோல்டு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹவுசிங் லோன் இல்லை லேண்ட் வாங்குறீங்க அதுன்னா இதை வந்து அட்லீஸ்ட் பிளெச் பண்ணுறதுக்காவது கொலேட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில்வர் வந்து அதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அண்ட் பியூரிட்டி ஆல்சோ மேட்டர்ஸ். இப்போ நீங்கள் வாங்குற கோல்டு எல்லாமே 22K தான். சில்வரும் வந்து 90 ப்ளஸ் பியூரிட்டி தான். பட் நீங்கள் வந்து இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டு வந்து நீங்கள் ஆக்சுவலி 24K கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் சில்வரும் 99.9% பியூர் சில்வரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஹோல்டிங்கை காட்டிலும் டிஜிட்டல் ஹோல்டிங் தான் கோல்டு அண்ட் சில்வருக்கு பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு இதை இந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிட்டு ஃபிசிக்கல் கோல்டு வேணாம்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ கோல்டு பீஸ் இருக்குது, சில்வர் பீஸும் இருக்குது, நிப்பானில் இருக்குது, நிறைய கம்பெனிஸில் இருக்குது. நிப்பான் தான் வந்து மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. நேற்று வந்து நம்ம வீடியோவில் பார்த்தோம் டாடா கோல்டு வந்து லெஸ் தென் 20 ருபீஸில் இருக்குது. டாடா சில்வர் வந்து 30 ருபீஸ் போயிட்டு இருக்கு. கோல்டு வந்து 14 ருபீஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி வேல்யூ ரிசர்ச் ஆன்லைனில் டிசைட் பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது. இப்போ ரெண்டுமே பீக் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. கோல்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது, சில்வரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது? சப்போஸ் நான் சில்வர் வேணாம்னு சொல்லிட்டு கோல்டு பீஸில் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கோல்டு ரேட் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை சில்வர் பீஸ் வாங்கிட்டேன் கோல்டு பீஸ் வாங்கல அப்படின்னா சில்வர் பீஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு ஃபண்ட் இருக்கு. ஆக்சிஸ் கோல்ட் அண்ட் சில்வர் பாசிவ் எஃப்ஓஎஃப். அது வந்து டைரக்ட் பிளான். இது அகெயின் நீங்கள் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் வந்து நீங்கள் ஓனாக மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் போய் பாருங்கள். அதில் வந்து இந்த ஃபண்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 96 அவங்களோட அசெட் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா 96.88% வந்து கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 58.91% கோல்ட்லையும் 39.59% சில்வர்லையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இது கன்சிஸ்டன்ட் பர்சன்டேஜ் இல்லை. இப்போதைக்கு இப்படி பிரிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கோல்டு டவுன் ஆகுது அப்படின்னா இந்த அலோகேஷனை அவங்க டைனமிக்காக மாற்றிப்பாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி இப்போ கோல்டில் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, சில்வரில் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பண்ணுறதுக்கு பதிலாக இதில் எஸ்ஐபியோ லம்சமோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கோல்ட்லேயும் சில்வர்லையும் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி டேக்கன் கேர் பை த ஃபண்ட் மேனேஜர். அதுதானே மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜ். நம்ம போய் எதுவும் ரிசர்ச் பண்ண தேவையில்ல. அவங்களோட அலோகேஷனை மட்டும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எஸ்ஐபியாகவும் இல்லை லம்சமாவை கூட போடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சில்வர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ நான் நியூவாக போகணும் அப்படின்னா நான் எப்படி வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.